ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மண்ணுலகத்தினில் பிறவி மாசற, எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முற்றுற, கண்ணுதல் உடையதோர் களிற்று மாமுகப் பன்னவன் மலரடி பணிந்து போற்றுவாம். எல்லாம் வல்ல உமையொருபாகனுடைய பெருங்கருணையினாலே அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். அலைபேசி 9865 9837 9865 98370. நாம் நமது நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தா நிறையா பார்க்குறோம். நிறையா விஷயங்கள் ஒவ்வொன்றும், அதாவது கேப் இல்லாமல் ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சின்னா நெக்ஸ்ட் ஜென்னாக தான் இருக்குது. அதாவது அடுத்தது எதையுமே தேடி வெளியில் எங்கேயும் போக வேண்டாம். அந்த டைமுக்கு அவங்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவை, ஆன்மீகமாக இருக்கட்டும் ஜோதிடமாக இருக்கட்டும் அப்படிங்கிறத அறிந்து அதற்கு முன்பாகவே நாம் அதற்குண்டான விஷயங்களை நம்ம பதிவில் போட்டுன்னு வரோம். அப்படி இருக்கும் பொழுது இப்போ பார்க்குறது அப்படின்னா மாத ராசி பலன்கள். நான் ஒரு தடவையும் சொல்கிறேன், மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் பயிற்சியாக, ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு 5 கிரகங்கள் பயிற்சியாகும். எப்படியும் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் இந்த மாதிரி கிரகங்கள் பயிற்சியாகும். ஒரு பயிற்சியாகும் பொழுது கடந்த மாதத்தில் நம்ம ஏதாவது கஷ்டங்கள் பட்டிருந்தோம், ஏதாவது சிரமங்கள், எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறவில்லை, நமக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு பலவிதமான கஷ்டங்களோடும் வெளியில் சொல்ல முடியாமல் துயரங்களோடும் துன்பங்களோடும் இருக்கக்கூடிய நமக்கு இந்த மாதம்னாச்சும் ஏதாவது ஒரு விடிவு காலம், இந்த மாத ராசி பலன்களில் ஏதாவது பயிற்சிகள் நடந்து ஒரு விடிவு காலம் கிடைக்குமா அப்படிங்கிற ஆவலோடு ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அன்றாட ராசி பலனை பார்க்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா? டெய்லி எந்திரிச்சா காலண்டரில் இப்போல்லாம் ஆன்லைன்லாம் கிடையாது, இப்போல்லாம் காலண்டரில் 12 ராசிக்கு ராசி பலன் போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு இன்றைக்கி எனக்கு வெற்றின்னு போட்டிருக்கான், இன்றைக்கி தோல்வின்னு போட்டிருக்கான், இன்றைக்கி சந்திராஷ்டமன்னு போட்டிருக்கான். நான் பேச்சு வாக்கில் நம்ம கூட பேசுகிறவங்கள்ட்ட அப்படியே கலந்து உரையாடும் போது இந்த மாதிரி வாக்கியங்கள் அன்றாடம் பார்க்குறதே எவ்வளவு. அன்றாடத்தில் என்ன மாற்றம் வரப்போகிறதில்ல. 2 நாளைக்கு ஒருக்கா கூட ஒரு மாற்றம் வரலாம் சந்திரன் பயிற்சி ஆகிறதுனால. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய விசேஷங்களில் தான் 5 கிரகங்கள் பயிற்சி ஆகும். அதில் முக்கியமான மாற்றங்கள் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதற்காகத்தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக ஒரு தலைப்பாக எடுத்து நமது நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியில் நாம் பண்ணிட்டு வரோம். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாம் இப்போ பார்க்க போகிறது அப்படிங்கிறது 2025ஆம் ஆண்டிற்கான டிசம்பர் மாத பலாபலன்கள். இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதம் 2025. பல பேருக்கு நல்லது பண்ணியிருக்கலாம், பல பேருக்கு சங்கடங்களையும் கொடுத்துருக்கலாம். அப்பேற்பட்ட அந்த சங்கடங்கள் கொடுத்தவர்களுக்கெல்லாம் சங்கடங்கள் நீங்கக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் கடைசி மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் அடுத்த பதிவு எங்களுடைய இது வரும் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 இந்த 12 ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த பதிவில். இந்த ஆண்டினுடைய இறுதி மாதம் டிசம்பர் மாதத்தில் இந்த 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குங்கிறத வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அன்பார்ந்த எங்களுடைய மூலம் பூராடம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாத பலாபலன்கள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். டிசம்பர் மாதத்தில் சில கிரகங்கள் வக்ரகதியாக இருக்குது, சில கிரகங்கள் அதிசாரமாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த தனுசு ராசிக்கு இந்த 9 கிரகத்தினுடைய சேர்க்கை, 9 கிரகங்களும் என்ன நன்மை தீமைகளை செய்யுது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். தனுசு ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னால் ராசியிலே சூரியன் செவ்வாய் சேர்க்கை மிகச்சிறப்பு. ஒரு பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். தலைமை பொறுப்பு, நீங்கள் தலைமை தாங்கி இந்த காரியத்தை நடத்தி கொடுக்கணும்னு நீங்கள் பணிபுரிகிற இடமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், உங்களை கேட்டுப்பாங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் தான் தலைமை. ஏன்னா சூரியன் ராசியில் நிர்வாகத்திறமை ஏற்படும், தலைமை பொறுப்பு வைக்க நேரிடும். உங்களுக்கு கீழே 1000 பேர் 2000 பேர் வேலை செய்கிற ஒரு நேரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். கூட செவ்வாய் இருக்கிறதுனால ஆதித்ய மங்கள யோகம் ஏற்படுது. பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம். விவசாயிகளுக்கு பெரும் செல்வம், பூமி சம்பந்தமான தொழில் யார் என்ன பண்ணாலும் நன்மை. விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும்.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா உபவனம் தோட்டங்கள் அமைப்பவர்களுக்கு நன்மை, தோட்டம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு நன்மை. கால்நடை பராமரிப்பு, கால்நடை வச்சு வளர்த்துறவங்களுக்கு நன்மை ஏற்படுது. கால்நடை பராமரிப்பு துறை, வெட்டினரி டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை. உணவு, சுகாதாரம், மருத்துவம், காவல்துறை, கட்டுமான பணியாளர்கள், நிலத்தடி நீர், அகழ்வாராய்ச்சி, நெடுஞ்சாலை பணியாளர்கள், ரிசர்ச் பண்ணுறவங்க, அதே மாதிரி அணு ஆயுதம், விஞ்ஞானிகள் கழகம், இதில் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பானதொரு யோகம்ங்கிறது ஏற்படுது. ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் அதிசாரத்தில் வக்கரகதியில் 3ஆம் இடத்தில் இருக்கார், அதுவும் நன்மை. 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்துக்கு சனியும் ராகுவும் இருந்தால் மிகச்சிறப்பு. 3ல் சனி ராகுவும் சேர்க்கை, அபரிமிதமான யோகம். உடல் நலத்தில் இருந்த இந்த பிரச்சனைகள் கடுகளவு கூட இருக்காது, எல்லாம் போயிடும். இவ்வளோ நாளாக மருந்து மாத்திரை சாப்பிட்டுன்னு இருக்கீங்க, மருத்துவ செலவுகள் பண்ணிகிட்டு இருக்கோன்னா அதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் விலகிடும். அதே மாதிரி அசையாத சொத்துக்கள் வாங்கலாம், வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, திடீர் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளலாம், அல்ல வெளி மாநிலங்கள் போகலாம், உத்தியோக ரீதியாக பணி நிமித்தமாக போகலாம். தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், லெதர் ஒர்க், லேத் ஒர்க், ரப்பர் ஒர்க், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமான பணி, அதே மாதிரியே ஸ்டோன்ஸ், நிலக்கரி சுரங்கங்கள், உரம், ரசாயனம், பூச்சி மருந்து, இந்த மாதிரி சம்பந்தமான துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. 7ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறதுனால திருமண பேச்சு கைகூடும். தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி பார்க்கலாம். ராசிநாதன் வக்கரம் மிகச்சிறப்பு. குடும்ப அமைப்பு சிறப்பாக இருக்கும். பிரிந்து சென்றவர்கள் ஒன்றாக சேருவார்கள். நம்மளை விட்டு விலகினவங்க நம்மளை தேடி வருவாங்க. பலவிதமான நன்மைகள், பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் உண்டாகும். வம்சவருத்தி ஏற்படும். 9ஆம் இடத்துல கேது, அதுவும் நன்மை. தொழிலில் ஒரு எதிர்பாராத நன்மை. அதே மாதிரியே சட்டம், நீதித்துறை, காவல்துறை, ஆன்மீகத்துறை, இறை வழிபாடு, பத்திரிகை, சினிமா, இயல் இசை, நாடகம், ஜோதிடம், கேளிக்கை, விளையாட்டுத் துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நன்மை அதிகரிக்கிறது. பொதுவாக தனுசு ராசின்னு பார்த்தோம்னா இந்த மாத பலாபலன்கள் ஒரு 90% நன்மைகள் ஏற்படுது. இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள், சிவப்பு. அனுகூலமான திசை வடக்கு, தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 2, 7. வணங்க வேண்டிய தெய்வம் பத்ரகாளி. பத்ரகாளியை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.